ஹலோ மக்களே, வெல்கம் டு டக் அவுட் டாக்ஸ். ஐபிஎல் ப்ரிவ்யூ சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து 2 டீம்ஸ் பார்த்தாச்சு. ஒன்று வந்து டெல்லி கேபிட்டல்ஸு, இன்னொன்று வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். 2 டீம் ப்ரிவ்யூ பார்த்தாச்சு. இப்போ வந்து 3வது டீம் நம்பர் 6 லோடிங்கா அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் நம்பர் 6 லோடிங்கான்னு பேசுறது வந்து இன்னைக்கு இப்போ பேச போகிறது வந்து மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற அந்த கடப்பார டீமை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். இப்படி ஒரு டீமை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படா வந்து பிளே ஆஃப்ஸ்க்கே வராமல் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே கேள்வியாக இருக்குது மைண்டில். இந்த வருஷமாவது அது மாறுமா? காம்பினேஷன் பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா? அவங்க ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்ன த்ரெட் இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணலான்ட்டு இந்த தடவை விக்கி ப்ரோ மட்டும் ஜாயின் பண்ணாமல் கூட வந்து அம்ருத் வருணும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 பேராக வந்து அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம செக்மெண்ட் படி போயிடலாம். ஃபஸ்ட்டு ஆக்ஷன் அனாலிசிஸு. ஸோ ஆக்ஷனில் அவங்களுக்கு ஆக்சுவலாக ஒன்றும் வேலையே இல்லை. அவங்க அந்த ஆக்ஷனுக்கு வரலைன்னா கூட அவங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லை. அப்படியே ஒரு டீம் நல்லா இருந்திருக்கும். பட் ஆக்ஷனுக்கு வந்தாங்க. ஆக்ஷனுக்கு வந்து சும்மா இந்த மும்பை பண்ணுற விஷயம் விச் இஸ் அன்கேப்டு பிளேயர்ஸ்க்கு வந்து பிட்டு போட்டு பார்த்தாங்க. சம்மந்தமே இல்லாமல் கேம் கிரீன்க்கெலாம் பிட்டு போட்டு பார்த்தாங்க. அதெல்லாம் வந்து அவங்க பண்ண காமெடி. பட் அப்படியே ஆக்ஷன் அனாலிசிஸில் வந்து நம்ம வந்து அப்படியே விக்கி ப்ரோ கிட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன தோணுச்சோ சொல்லு. அதான் ஆக்ஷன் அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் பிட்டா கேமரான் கிரீன் போட்டது வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா அவனுக்காகவே ரெஜிஸ்டர் பண்ண ஒரே பிளேயர் குவிண்டன் டிகாக்கு. ஊரே தெரியும். அவனை அவ்வளவு ஈஸியா மற்ற டீம்லாம் விட்டாங்க அப்படிங்கிறது நம்பவே முடியாதது. ஜஸ்ட் மும்பை திங்ஸ் அதெல்லாம். அண்ட் ஆஸ் யூஸ்வல் தெரியாத சில டேலண்ட்ஸை கரெக்டா அவனுங்களே மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அது சும்மா இந்த ஆக்ஷன் அவங்க அதை வந்து அண்ட் ட்ரேட் அதுக்கு முன்னாடி ரூத்தர் ஃபோர்டெல்லாம் எப்படி ஜிடி வந்து அவன் நல்ல ஒரு பிளேயரை ஃபார்ம் பண்ணி வைக்கும் போது தூக்கி மும்பை கொடுத்துட்றான். இதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. கேப்டனே கொடுத்தானுங்களா ரூத்தர் ஃபோர்டு? பெரிய விஷயம். அதான் அது வந்து இது பண்ணிருக்காங்க. அப்புறம் அர்ஜுன் டெண்டுல்கரை வேற ட்ரேட் பண்ணாங்களே. ஆமா, அர்ஜுன் டெண்டுல்கரை ட்ரேட் பண்ணி லார்ட வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரில்லியண்டான மூவ்ஸ் நிறைய இருந்துச்சு. பாப்போம் இந்த தடவை. அப்படியே அமிர்துக்கு மூவ் ஆன ஆக்ஷன் பத்தி என்ன தோணுச்சு உனக்கு? அவங்களோட ஆக்ஷன் பெரிய ட்ரேட் ஆக்ஷன் தான் எனக்கு ஓகே. அவங்களுக்கு ஆக்ஷனுங்கிறதுல வந்து ஒண்ணுமே இல்லைங்க. ஆல்ரெடி வந்து நோ ஆக்ஷன்ல இருந்தது. எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு சும்மா சரி மிக்சர் சாப்பிட அவங்க போயிருக்காங்க. அப்துல் தாக்கூருக்கு அர்ஜுன் டெண்டுல்கர் ட்ரேட் பண்ணிருக்காங்க பத்தியா? இதெல்லாம் நான் எந்த இதுல அடுக்குறதுன்னு எனக்கு தெரியவே இல்ல. அதான் அந்த சூரி டெம்ப்ளேட் ஒன்னு இருக்கும்ல, இந்த செருப்பும் ஒன்னாடா அப்படின்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த ட்ரேடு. வரும் உனக்கு என்ன தோணுச்சு? ஆப்வியஸ்லி ஒன்றும் பெருசா இல்ல. பட் யா எல்லாரும் கொடுத்தாங்கன்னு நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் அதை எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ட்ரேட் எல்லாம் பார்த்தா கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. கொடுத்து எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அதான் அதை கொடுத்து எடுத்துக்கிட்டாங்க, அதுதான் ஆக்சுவலா கரெக்டான வேர்ட். அதை எலாபரேட் பண்ணாத வரைக்கும் நமக்கு நல்லது. அதான் மேலோட்டமா சொல்லி முடிச்சுக்கலாம். அதே மாதிரி 2.25 கோடி இருந்துச்சு, 5 பேர் எடுக்க வேண்டியது இருந்துச்சு, ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்டு. ஆஸ் யூஷுவல் குவிண்டன் டிகாக் வந்து அசால்ட்டா எடுத்துட்டு போயிட்டானுங்க. விக்கி ப்ரோ சொன்ன மாதிரி எதுக்கு எவனுமே பிட் பண்ணலன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அது பிட் பண்ணியிருந்தாவாச்சும் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு அன்கேப்டு வேற எவனுக்காச்சும் கிடைச்சிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க எதுவுமே பண்ணல. பட் ஸ்டில் எல்லாமே நல்லா தான் எடுத்திருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஸோ அப்படியே நான் வந்து ஸ்குவாட் லிஸ்ட் படிச்சிடுறேன். ஸ்குவாட் லிஸ்ட் படிச்சுட்டு அப்படியே நம்ம மூவ் ஆன் ஆகலாம். ஸ்குவாட் லிஸ்ட் பொறுத்தளவில் பெரியப்பா ரோஹித் சர்மா இருக்காரு, சூரியகுமார் யாதவ். ஆக்சுவலா பெரியப்பா வந்து இப்போ ஒரு சிறியப்பா ஆயிட்டாரு அப்படிங்கறத சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆமா, லாஸ்ட் இயர் ஐபிஎல் திஸ் இயர் ஐபிஎல்னு ட்விட்டர்ல ஒரு இது போட்டிருந்தாங்க. அடையாளமே தெரியல, எவனாச்சும் பார்த்தா தம்பி வந்திருக்கான்னு நினைச்சப்பான் பேட்டிங்க்கு. பட் யா, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் கேப்டன், ராபின் மின்ஸ் விக்கெட் கீப்பர், ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்டு, ரயான் ரிக்கிள்டன், குவிண்டன் டிகாக், தானிஷ் மலேவர், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா. நான் சூர்யா கேப்டன், ஹர்திக் பாண்டியா கேப்டன். அவங்களே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றாங்களா, நமக்கு மண்டையில ஒட்ட மாட்டேங்குது. அதுதான் ஹர்திக் இவங்க எல்லாம் கேப்டன் இந்தியன் டீம்ல. இது என்னன்னு எனக்கு புரியறது இல்ல. நமன்தீர், மிச்சல் சாண்ட்னர், ராஜ் அங்கத் பாவா, அதர்வா அங்கோலேக்கர் who I think is ruled out of the tournament, மயங்க் ராவத், காபின் பாஷ், வில் ஜாக்ஸ், ஷர்துல் தாக்கூர், ட்ரெண்ட் போல்ட், மயங்க் மார்க்கண்டே, தீபக் சஹார், அஸ்வினி குமார், ரகு சர்மா, முகமது இசார், அல்லா கசன்ஃபர், ஜஸ்பிரீத் பும்ரா. இதுதான் வந்து அவங்களுடைய ஸ்குவாட் லிஸ்ட்டு. ஸ்குவாட் பற்றி ஏதாச்சும் இம்ப்ரெஷன்ஸ் சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க. இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அப்படியே ஸ்வாட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப ஷாக் இதில் இருக்கிற கன்ஃபியூஷன் இருக்கிறது என்னன்னா, எந்த 4 ஃபாரினர்ஸ் ஆட வைப்பீங்க அப்படிங்கிறது தான்.
எனக்கு தெரிஞ்சு சரி இந்த மேட்ச் இந்த 4 பேர் ஆடுவோம், அடுத்த மேட்ச் போர் அடிக்குது அவங்க 4 பேர் ஆடுவோம் அப்படின்னு உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்குவாட் உனக்கு வருண் விக்கி ப்ரோ ஏதாவது ஸ்குவாட் பத்தி ஒப்பீனியன் இருக்கா? இல்லை அப்படி பிளேயிங் லெவன் நம்ம டக் அவுட் டாக்ஸோட பிளேயிங் லெவன் போலாமா? ஒன்னே ஒன்று தான், இவ்வளோ நல்ல ஸ்குவாட் வச்சிருக்கீங்க, எப்படியே ஜெயிச்சிருங்க அவ்வளோதான். ஆமா, 6th ஜெயிக்காதீங்க அதுதான். இவங்க நீங்க ஜெயிச்சுக்கோங்க. அந்த மஞ்சள் நான் சிவப்பு கலர்ல ஒரு லாரி உட்காந்துருக்க வரும், சிவப்பு அது கலர் மட்டும் லாரி இன்னைக்கு பத்தி அடிக்காம பேச இருந்ததுன்னா முடியாது, சந்தோஷம். அதனால நான் வந்து அமைதியா இருக்கேன். பட் இப்பயே பேசக்கூடாது, வேண்டாம். ஆமா, எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படியே பிளேயிங் லெவன் படிச்சிடுறேன். நம்மளை பொறுத்தளவுல இப்படிதான் போவாங்க. ரோஹித் சர்மாவோட குவிண்டன் டிகாக் டு ஓப்பன். குவிண்டன் டிகாக் ஒரு லைக் ஃபார் லைக் ரயன் ரிக்கல்டன் வச்சிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் at 3, திலக் at 4, ஹர்திக் at 5, which is set in stone. அதில் ஒன்றும் மாற போகிறது இல்லை. வில் ஜாக்ஸ் at 6. வில் ஜாக்ஸ் தான் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு ஸ்டார்ட் பண்ணுவான்னு தோணுது. அப்படி வில் ஜாக்ஸ் வேண்டாம், எனக்கு ஒரு ஆப்ஷன் வேணும்னா நீ லெஃப்ட் ஹேண்டட் ஷெர்ஃபென் ருதர்ஃபோர்ட் ஆடலாம் அந்த பொசிஷனில். ஷெர்ஃபென் ருதர்ஃபோர்ட் ஆல்சோ இஸ் இன் குட் ஃபார்ம். நமந்தீர் வந்து அவங்களுடைய பர்சனல் பெட்டு மாதிரி. அவன் வந்து சீசன் நல்லா ஆடுவான். அவனை ஃப்ளோட்டராக யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் 3 இறக்குவானுங்க, சம்டைம்ஸ் 7 இறக்குவானுங்க. சப்போஸ் இந்தியா யூஸ் பண்ண மாதிரி திலக்கை யூஸ் பண்ணணும்னு நினச்சி திலக்கை ஃபினிஷராக யூஸ் பண்ணாங்கன்னா நமந்தீர் இன்னும் கொஞ்சம் மேலே பேட்டிங் ஆடலாம். மிச்சல் சாண்ட்னர் at 8, ஷர்துல் தாக்கூர் at 9. ஷர்துல் தாக்கூருக்கு பதில் தீபக் சஹார் ஆடலாம் அந்த பொசிஷனில். ஸோ அதுவும் அவங்களுக்கு ஒரு லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. ட்ரெண்ட் போல்ட் at 10. ட்ரெண்ட் போல்ட் கிட்ட இருக்க ஒரே கன்சர்ன் வந்து அவன் கடைசியாக இப்போ கிரிக்கெட் ஆடினான்னு யாருக்குமே தெரியாது. அது ஒன்று தான் வந்து ட்ரெண்ட் போல்ட் கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை. ஜஸ்பீத் பும்ரா at 11. அண்ட் இம்பாக்ட் சப் வந்து ஸ்பின்னிங் பிச்சாக இருந்தால் மயங்க் மார்க்கண்டே ஆடலாம். இல்லை இன்னொரு சீம் பவுலிங் ஆப்ஷன் வேணும்னா அந்த லெஃப்ட் ஹேண்டட் அஸ்வினி குமார் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல அஸ்வினி குமார் வேண்டாம்னா நீ மறுபடியும் தீபக் சஹாரை கூட ஆடலாம். ஸோ இதுதான் உங்களுடைய 11 தாட்ஸ் கைஸ். இவனுங்களோட ஸ்டாண்டர்ட் 11 தான் இது இருக்கு. ஸ்டாண்டர்ட் 11 இதுதான். பட் இதை வச்சுட்டு தான் போன வருஷம் எப்படி கோட் அவுட் ஆனுன்னு தெரியல. இந்த வருஷம் அட்லீஸ்ட் இவனுங்க வந்து இந்த ஸ்லோ ஸ்டார்ட் எல்லாம் பண்ணாம ஒழுங்கா மேல போனானுன்னா நல்லா இருக்கும். அமிர்த் எதுவும் சொல்ல வந்தா? ஓகே, தாட்ஸ் வருண். இல்ல பரவாயில்ல கண்டினியூ பண்ணு. இல்லை பிளேயிங் லெவன். ஓகே, பிளேயிங் லெவன் சேம் தான். ஐ மீன் குவிண்டன் டிகாக் இதுக்கு முன்னாடி 3 சீசன்ஸ் ஆடி இருக்கான்னு நினைக்கிறேன் மும்பைக்கு. அதில் 2 சீசன் வேறு லெவலில் ஆடி இருக்கா, ஒரு சீசன் ஆக்சுவலாக ஃப்ளாப்பு. என்ன கேட்டால் ஐ மீன் குவிண்டன் டிகாக் பதிலாக ரிக்கில்டன் நான் விளையாடுவேன். பட் நானும் அக்ரி பண்ணுறேன். ஆக்சுவலாக ரிக்கில்டன் தான் ஸ்டார்ட் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. எனக்கும் அதான் தோணுது. ஐ மீன் இல்லாட்டி அவங்க ஐ மீன் ரீட்டன் பண்ணியிருக்கும் வாய்ப்பு இல்லை. ஹிட் ஆர் மிஸ் ஃபார்ம் தான் டிகாக். வேர்ல்டு கப்லயுமே அப்படிதான் இருந்தாங்க. நான் இந்த ஹிட் ஆர் மிஸ் நிறைய பேருக்கு சொல்லலாம்னு இருந்தேன். அதுதான் ஆக்சுவலி பாயிண்டா எடுத்துட்டு வந்தேன். சூரியகுமார் யாதவ் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசா கன்சர்னா தான் இருக்கு. ஆல்சோ வந்து ரோஹித் சர்மா தெரியல, T20 ஆடி நிறைய நாள் ஆச்சு. நான் பார்த்து லைக் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆடி போன இது ஆடினதுன்னு நினைக்கிறேன், IPL ஆடினது நினைக்கிறேன். ஆல்சோ இதனால கேப்டன்சி பிரஷர்னால தான் பண்ணியிருக்கானான்றது வந்து இப்போ தெரிஞ்சிடும். ஸ்கை வந்து போன கடைசி ஒரு 1.5 வருஷமா இந்தியாவுக்கு ஆடாதப்போ கூட போன IPL வந்து இன்கிரெடிபிள் IPL அவனுக்கு போன IPL 700 ரன் சீசன். அதுக்கு முன்னாடியும் எல்லாரும் கொஸ்டின் பண்ணது இதேதான், ஸ்கையோட ஃபார்ம் இவ்வளவு இதுவா இருக்கு என்ன பண்றது அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் அங்க IPL வந்து வேற லெவல்ல ப்ரூவ் பண்ணிட்டான். போன IPL வந்து அவன் ஒரு மேட்ச் 35 ரன் கீழே அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டாட் வச்சிருக்கான். ஒரு மேட்ச் வந்து 35 ரன் கீழே அடிக்கலங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட் வச்சிருக்கான். ஸோ அதுவும் இல்லாம அவன் ஐ மீன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல கூட அடிக்கலனாலுமே ஐ மீன் ஸ்கோரே அடிக்கலனாலுமே அவன் அடிக்க தான் ட்ரை பண்ணானே தவிர மற்றபடி வேற எதுவுமே பண்ணல. அவன் டீமுக்காக தான் அவன் ஆடிட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்கு. அவனுக்கு மும்பை பிட்ச் ரொம்ப சூட் ஆகும். அவனோட ஷாட்ஸா வந்து கான்பிடென்ட்டா விளையாடுவான். அதனாலேயே அவனுக்கு பாதி ரன் வந்துடும். எனக்கு ஸ்கையோட ஃபார்ம் பத்தி பெருசா ஒன்றும் கன்சர்ன் இல்லை. அகைன் ரோஹித் சர்மா பத்தி எனக்கு சுத்தமா கன்சர்ன் இல்லை. எனக்கு ஆக்சுவலா வந்து பாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸ்ல வந்து பெஸ்ட் ரோஹித் சர்மாவோட IPL சீசன் இந்த சீசனா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஹஞ்ச் இருக்கு. 500-600 ரன் சீசன் வரணும் வரும்னு எனக்கு தோணுது ஆக்சுவலாவே. ஏன்னா அவன் ஜென்ரலா அவன் ஹீஸ் தட் கைண்ட் ஆஃப் பிளேயர். அவன் ஒரு ப்ரெஷர்ல இருக்கும்போது அவன் வந்து இன்னும் கொஞ்சம் த்ரைவாகி வெளியே வருவான். அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவன். ஸோ எப்பெல்லாம் நீ அவன் மேலே ஒரு டவுட் வைக்கிறியோ அந்த டைம்லாம் வந்து சைலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரும். இந்த IPL அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு இப்போ ரொம்ப கியூரியஸாக இருக்க ஒரு விஷயம் வந்து பாஸ்ட் ஃபியூ சீசன்ஸ் இட் வாஸ் வெரி ஈஸி ரோஹித் சர்மா வந்து இம்பாக்டாக உட்கார வைக்கிறது. ஏன்னா அவன் ஃபிட்னஸ் இஷ்யூஸ் நெகோஷியேட் பண்ணிட்டு இருந்தான். அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இட் வாஸ் கோயிங் ஆன். பட் சப்போஸ் இந்த சீசன் வந்து அவங்க ரோஹித்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டில் வேணும், ரோஹித்தை இம்பாக்டாக உட்கார வைக்க வேண்டாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா யாரை இம்பாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு இதில் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது இந்த டீமில். பவுலிங் போடுறப்போ
ஆப்ஷனே இல்ல, எங்க ரெண்டு ஆப்ஷன் தான். ஒண்ணு அந்த சூர்யா ஜெயவர்தனவே சொன்னானே, டைவர்தனே ஸ்கை இல்ல ரோஹித். திலக் ஒரு நான் எனக்கு என்ன பண்ண சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இங்க ஆப்ஷனே இருக்கு அவனுக்கு. திலக் அது ஒரு வேணா பவுலிங் லாட போட வந்து முன்னாடியே போட்டுட்டு லாட வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டு வேற யாராவது எடுத்துக்கலாம். அதுதான் பண்ண முடியும். ஆமா. சோ திலக்க வந்து இம்பாக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா திலக் வந்து ப்ராபபிலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் இந்த டீம்ல. ஆஃப் ஸ்பின்னர் கூட போடுவான் தேவைப்பட்டா. அவனும் நமந்தரோ அதுக்கு இருக்காங்க. திலக் வர்மா போடுற அளவுக்கு உன்னுடைய பவுலிங் வந்து அந்த அளவுக்கு மொக்கையா இல்லைன்னு எனக்கு தோணுது. இந்த பவுலிங்கு தேவைப்படும் தோணல. பட் யா, எனக்கு ரோஹித் தான் இம்பாக்ட் அவுட் ஆவான். பட் அட்லீஸ்ட் பெரிய கேம்ஸ்ல வந்து ரோஹித்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கணும்னு நினைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பர்சனலா எனக்கு அதான் தோணுது. ஏன்னா லாஸ்ட் 2 சீசன்ஸ்ல அவங்க அதை ரொம்ப மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அவன் ஃபீல்ட்ல இல்லாதப்போ என்னதான் இருந்தாலும் நீ வந்து டக் அவுட்ல உட்காந்து அட்வைஸ் கொடுக்கறதோ ஃபீல்ட்ல உட்காந்து அட்வைஸ் கொடுக்கறதோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங்ஸ்ல. போன சீசன் போக போகவே நம்ம பார்த்தோம், ஒரு பாயிண்ட்டுக்கு மேல 6 ஓவர் வரைக்கும் அவனை ஃபீல்ட்லயே வச்சுட்டு இருந்தாங்க. ஏதாச்சும் ஒரு இது கிடைக்குமா, இன்புட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ யா, பார்ப்போம். அது ஒரு இது நம்ம அப்படி ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்ஸ் பார்த்துடலாம். ஸ்ட்ரென்த் நம்ம என்ன போட்டிருக்கணும், ஆப்வியஸ்லி திஸ் டீம் இஸ் ஃபில்டு வித் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸ். They have 2 T20 World Cup winning captains இப்போ, ரோஹித் சர்மா and Suryakumar Yadav. They have another international captain in Mitchell Santner. They have one more international captain. Although T20 அவன் கேப்டன் பண்ணது இல்லைனாலும் பும்ராவும் ஒரு இன்டர்நேஷனல் கேப்டன் தான். அவன் வந்து டெஸ்ட் மேட்சஸ் கேப்டன் பண்ணியிருக்கான் இந்தியாவுக்கு. அப்புறம் ஐபிஎல் வின்னிங் கேப்டன் ஹர்திக் பாண்டியா. ஆமா. சோ கேப்டன்சிக்கு இந்த டீம்ல பஞ்சமே கிடையாது. கன்ஃபார்மா நீ போய் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் பார்த்தனா குவிண்டன் டிகாக் சவுத் ஆப்பிரிக்கால ஏதோ ஒரு விஷயத்துல கேப்டன் பண்ணியிருப்பான். அதுல எனக்கு டவுட் இல்ல. சீட் கோட் பும்ரான்னு ஒரு சீட் கோட் வச்சிருக்கானுங்க. ஸோ பேசிக்கா ஆப்போனன்ட் டீம்ஸ்க்கு 16 ஓவர் தான் பேட்டிங் கிடைக்கும், மீதி 4 ஓவர் பும்ரா பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவுலிங் லைனப் வச்சிருக்கானுங்க இவனுங்க. வீக்னஸ் வந்து என்னன்னா, பும்ரா தவிர டெத் பவுலிங் போடுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது ஒரு வீக்னஸ். இது மும்பைக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா இருந்திருக்கிற ஒரு வீக்னஸ் தான். மலிங்கா ரிட்டையர் ஆனதுலேருந்து வந்து மும்பைக்கு இருக்கிற ஒரு வீக்னஸ் தான் வந்து இந்த விஷயம். பும்ராக்கு ஒரு டெத் பவுலர் பார்ட்னரே இருந்தது கிடையாது. அஸ்வினி குமாரும் இஸ் நாட் டெத் பவுலர். ஒரே ஒரு சீசன் ஆகாஷ் மத்வால் அந்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணான் அவங்களுக்கு. ஷார்துல் ஓகே, ஷார்துல் வந்து விக்கெட் எடுப்பான் பட் ரன்னும் கொடுப்பான் டெத்தில். அந்த மாதிரி அது வந்து ஹர்ஷல் பட்டேல் மாதிரி ஒரு பவுலர் ஷார்துல் தக்கூர். அகைன் வந்து இப்போ பும்ரா ஒன் சைடு ஹோல்ட் பண்ணும்போது யூ ஷுட் கோ ஃபார் ஹிட்டிங். அப்ப வந்து கன்ஃபார்ம் ஷார்துல் வந்து 3 விக்கெட் எடுக்கிற கேமும் இருக்கும், ஆனா 65 ரன் போற கேமும் இருக்கும். அதுதான் வந்து நான் இஃப் நீங்க பாத்துருந்தீங்க வந்து ஹர்ஷல் பட்டேல் ஒரு சீசன் எக்ஸ்ட்ராஆர்டினரி விக்கெட். அவன் எல்லா சீசனும் எக்ஸ்ட்ராஆர்டினரி விக்கெட் எடுப்பான். பிரச்சனை என்னன்னா வந்து 10-11 எக்கானமி வச்சுட்டு எடுப்பான். அவ்வளவுதான் அதோட பிரச்சனையே. அவங்களுக்கு அது போதும் இல்ல. நீ பும்ரா மாதிரி ஒரு பவுலர் வச்சுட்டு 16 ஓவர்ஸ் பவுல் பண்ண போறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ ஷர்துல் எடுத்ததுக்கு நீ பேசாம ஆகாஷ் மத்வால் திரும்ப ஆக்ஷன்ல எடுத்துருக்கலாம். நீ ஆகாஷ் மத்வால் ஆக்ஷன்ல எடுத்தனா ஒரு நல்ல டெத் பவுலர் உன் செட்டப்ல விளையாடி இருக்கான் அவன். அது மேபி அவங்க அந்த டெத் பவுலிங் கன்சர்னை வந்து அட்ரஸே பண்ணலையோ அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு அதுல இருக்க ஒரே ஒரு விஷயம். மற்றபடி எனக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. ட்ரெண்ட் போல்ட் சப்போஸ் ட்ரெண்ட் போல்ட் நல்லா விளையாடலன்னா நீ என்ன பண்ணுவ? ஏன்னா உங்ககிட்ட வந்து காபின் பாஷ் தான் ஒரே ஆப்ஷனு. ஓவர்சீஸ் சீம் பவுலிங் பேக்கப் நீ எடுக்கல உன் டீம்ல. ஸோ ட்ரெண்ட் போல்ட் வந்து ஹீஸ் நாட் பின் இன் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ், பட் அவன் ஒரு லெஜெண்ட். என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு லெஜெண்ட். ஸோ ட்ரெண்ட் போல்ட் கேம்ஸும் விளையாடல, பெருசா இன்டர்நேஷனல் இது பண்ணல. அண்ட் மற்ற விளையாண்ட லீக்ஸுமே ரொம்ப ஒரு ஆவரேஜ், லைக் நாட் ட்ரெண்ட் போல்ட் ஸ்டாண்டர்ட், ஆவரேஜா இருக்கு. அண்ட் எஃபெக்டிவ்னஸ் நியூ பால்ல எப்பயுமே இருக்கும், பட் டெத்ல ஒரு அளவுக்கு தான். சோ ட்ரெண்ட் போல்ட் ஃபயர் பண்ணலன்னா நீ என்ன பண்ணுவ? ட்ரெண்ட் உட்கார வச்சுட்டு தீபக் சாரை கொண்டு வந்துட்டு மயங்க் மார்க்கண்டே உட்கார வச்சுட்டு நீ அல்லா கசன்ஃபரை விளையாடணும். காபின் பாஷ் இஸ் நாட் an out and out 4 over bowler. உனக்கு 4 overs நீ காபின் பாஷ் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவன் ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர், பட் எனக்கு அந்த பிட்ச்ல 4 overs அதனால போட முடியும்னு தோணல. அதுதான் எனக்கு தோன்ற விஷயம். மேபி விக்கி ப்ரோ ரெண்டு ஷார்துல் ஆடுற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதான் ரெண்டு பேர் ரெண்டு செட் ஆகும்னு எனக்கு தோணல. நீ 4 ஓவர் பும்ரா வந்து 7 ரன் குடுக்குறான்னு வச்சுக்கேன் டெத்ல, இன்னொரு சைடு வந்து 13ல கொடுப்ப, மொத்தமா பேலன்ஸ் அவுட் ஆகி 10ல வந்து நிக்கும். அதுல இன்னும் யூஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது. நீ அன்னைக்கு விக்கெட் விழுந்துச்சுன்னா லக்கு, இல்லன்னா அது அந்த அவன் போடுற 2 ஓவரும் 40 ரன்னுக்கு போயிடும்.
சி பவுலிங் வந்து இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு தே ஹேவ் ஹர்திக் பாண்டியா ஹூஸ் அ குட் நியூ பால் bowler along with மிச்சல் சாண்டர் Trent யூஸ் Bolt? பண்ணுவாங்க. டு பி ஹானஸ்ட் அவங்க எனக்கு போல்ட் தெரியல மும்பை ஹார்திக் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் நியூஸ் ட்ரெண்ட் போல்ட் இல்லைன்னா நான் சொல்றேன், நான் அதர் ஆப்ஷன் சொல்றேன். சாண்டனர் ஒரு சைடு ஆர் அஸ்வினி குமார் ஆடலாம் லைக் ஃபார் லைக் லெஃப்ட் ஹேண்ட் New ball bowler சோனி போடுறது. அஸ்வினி சஹர குமார் வந்து அஸ்வினி அதாவது அந்த குமார். ஜிகர்தண்டா படத்துல சொல்ற மாதிரி இவனை வந்து பிரேம்ல கூட வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சஹரோட ரீசன்ட் ஃபார்ம் இருக்கு. ஆக்சுவலி டிவை பாட்டீல்ல ஒரு டீம் கேப்டனா இருந்தான். அவன் வந்து கிட்டத்தட்ட அவன் போட்டாலே வந்து 10 ரன் கம்மியா ரன் கொடுக்க மாட்டேன்னு போட்டுட்டு இருந்தான். 13 ரன் கம்மியா ரன் கொடுக்க மாட்டேன்னு பவுலிங் போட்டிருந்தான். ஸோ ரொம்ப புவர் ஃபார்ம்ல இருக்கான் அவன். அதனாலதான் நான் வந்து லைக் ஆப்ஷனா கூட வைக்கல, வேண்டாம் லாடே ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். லைக் மேபி இஃப் அது அண்ட் அவரோட இன்ஜுரி நமக்கு தெரியும், வந்து 2 மேட்ச்ல காலை பிடிச்சிட்டு போயிட்டான்னா அதுவுமே அவங்களுக்கு காம்பினேஷன் மறுபடியும் கஷ்டப்படுவாங்க. அந்த விதத்துல ஷர்துல் வந்து ஒரு நல்ல சைனிங். கரெக்ட். ஏன்னா அவனால தீபக் சாரோட ரோல் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆட முடியும்னு எனக்கு தோணுது அந்த டீம்ல. பிளஸ் மும்பை பிச் அவனுக்கு நல்லா தெரியும், அது வந்து ஷர்துல் தாக்கூருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், அதை வந்து சொல்லி ஆகணும். அப்படியே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூவ் ஆன் ஆகலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒன்று வந்து ஆப்வியஸ்லி முன்னாடி ஒண்ணே யா சொல்லு. இந்தியன் ஸ்பின் அட்டாக் வந்து அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்தியன் ஸ்பின் அட்டாக் இப்போ மயக் மார்க்கண்டே இருக்கான், அதை விட்டீங்கன்னா ஐ திங்க் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல இருந்து வந்தவங்க தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த ரகு சர்மா வந்து ஆக்சுவலா வந்து ஒரு பெரிய இஸ் நாட் அ யங் கை, பட் அவன் ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர். ஸோ மயங்க் மார்க்கண்டே வந்து அவங்க கிளிக் ஆகலன்னா அவங்க ரகு சர்மா ஈஸியா ஆடிட்டு போயிடுவாங்க. அவனுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஐ திங்க் ஹி மஸ்ட் பி 27, 28. அவனோட கிளிப்ஸ் சிலர் பார்த்துட்டு இருந்தேன், நல்ல லெக் ஸ்பின் போடுறான், நல்ல வேரியேஷனும் வச்சிருக்கான் ஆக்சுவலி. ஸோ அவனை யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் இன்னொரு பிரச்சனைன்னு பாக்கணும்னா அவங்களோட விக்கெட் கீப்பிங், இந்தியன் விக்கெட் கீப்பரே இல்ல, ஒரே ஒருத்தன் அந்த ராபின் மின்ஸ் தான் இருக்கான். பட் அவன் ரொம்ப மிஸ் தான் இருக்கான். அவன் எந்த பொசிஷன்ல ஆட வைக்கிறதுன்னு தெரியல. லைக் அது தேவைப்படும் தோணல. ஏன்னா அவங்க வந்து குவிண்டன் டிகாக்கு லைக் ஃபார் லைக் ரயன் ட்ரிக்கிள்டன் வச்சிருக்காங்க. சோ 2 பேரும் வந்து நீ இல்ல இப்ப காம்பினேஷன் மாத்தணும், எனக்கு கசன்ஃபர் அண்ட் போல்ட் 2 பேரும் ஆடணும் அப்படின்னா இல்ல விக்கி ப்ரோ இதுல என்னோட சொல்லு. இல்ல இப்ப அவன் கசன்ஃபர் போல்ட் 2 பேரையும் நான் ஆட போறேன், எனக்கு வந்து லைக் பவுலிங் நான் ஸ்ட்ரென்தன் பண்றேன், எனக்கு பேட்டிங்ல வேண்டாம் அப்படிங்கிறப்போ டிகாக் அண்ட் ட்ரிக்கிள்டன் இல்லாம ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் ஆடணும்னா ராபின் மின்ஸ் மட்டும்தான் ஒரே ஆப்ஷனா இருக்கான். லைக் இப்ப அவனும் ஃபயர் பண்ணல அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு கொஞ்சம் அது பிரச்சனையா இருக்கும். ஸோ லைக் ஒரு பேலன்ஸ் அடி வாங்கும்போது ஒரு தாட். ஐ டோன்ட் திங்க் மும்பை will ever go down that route. மும்பை வந்து அவங்க டெம்ப்ளேட்டை மாத்தவே மாட்டாங்க. ஓவர்சீஸ் ஓபனர் வித் ரோஹித் சர்மா எப்பவுமே ஓவர்சீஸ் ஓபனர் வித் ரோஹித் சர்மா தான். இது அதுதான் சொல்ல வரேன். ரொம்ப காலமா நானும் பார்த்தேன், they don't have an Indian wicket keeper who always plays. நீ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி இல்ல. ஈவன் இந்தியன் ஸ்பின்னர் எவ்வளவு பேர் வச்சிருந்தாங்கன்னு தெரியல. கடைசியா சஹல் வந்து கரண் சர்மா இருந்தாப்ல, which அப்போ ஓல்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் they had this பியூஷ் சாவ்லா, அதுக்கு முன்னாடி ஐ திங்க் ராகுல் சகர் and also மயங்க் மார்க்கண்டே. மயக் மார்க்கண்டே கொண்டு வந்ததே அவங்க தான் ஒரு சீசன் நான் நினைக்கிறேன். நல்ல ஞாபகம் இருக்கு, தோனிக்கு ஒரு கூகுளி போட்டு விக்கெட் எடுப்பான் ஃபர்ஸ்ட் கேம்ல. 3 விக்கெட் நம்ம எடுப்போம்னு நினைக்கிறேன். ஆமா, ட்වෙயின் பிராவோ வந்து ஜெயிச்சு கொடுப்பான் நமக்கு அந்த கேம். கேதார் ஜாதவோட ஃபினிஷிங் மேட்ச் முடிச்சு கொடுக்குறது. அந்த கால் உடைச்சிட்டு வந்து கேதார் ஜாதவ் சோல்ட் மீ ட்ரீம்ஸ் அந்த கேம்ல. அதுக்கப்புறம் அதை பார்க்கவே இல்லை நான் அவனை. பட் யா ஓவராலா வந்து அதுதான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேசின லெவல்ல வந்து அந்த டாப் 6-7 பார்த்தனா சிங்கிள் ஹேண்டடா ஒருத்தனுக்கு நல்ல கேம் இருந்தா கூட ஆப்போனன்ட்டுக்கு வந்தா நீ கேம் முடிஞ்சு அந்த மாதிரி ஒரு டாப் 6-7 அது. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து கடைசி 3-4 வருஷம் நீ கட் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் த 6th டைட்டில் இந்த சீசன். ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா, நீங்க எடுத்தே ஆகணும்டா டைட்டில் அப்படின்னு தான் எனக்கு சொல்லுது. த்ரெட்டு பொறுத்த அளவுல அகெயின் நிறைய சூப்பர் ஸ்டார்ஸு, கேப்டன் யார் அந்த டீமோட கேப்டன், யார் அந்த டீமோட லீடர் அப்படிங்கிறதுல வந்து ஒரு கிளியர் டிமார்கேஷனே கிடையாது எப்பவுமே அதில். அண்ட் சம்டைம்ஸ் அவங்க ஸ்லோ ஸ்டார்டர்ஸாக இருப்பானுங்க, புவர் கால்ஸ் இருப்பாங்க, பிளேயிங் லெவனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே 7 கேம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் கேட்சப் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் எனக்கு வந்து எங்களுக்கு த்ரெட்ஸா தெரிகிற விஷயம். இதை பற்றி உங்கள் தாட்ஸ்? அந்த பவுலிங் ரொட்டேஷன்லயும் கொஞ்சம் லைக் பிரச்சனையாச்சு. திடீர்னு பும்ராக்கு பெருசா யூட்டிலைஸ் பண்ணாம ஹர்திக்கே நிறைய ஓவர் போட்டதும் பிரச்சனையாச்சு. அண்ட் திலக்க திடீர்னு நம்பர் 5க்கு கீழே கொண்டு வந்து அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டான் லாஸ்ட் சீசன். ஸோ இந்த மாதிரி லைக் இவங்க கால்ஸ் எடுக்கிறதுல வந்து குழப்பம் பண்ணாம ஸ்டெடியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு
அவங்கள மாதிரி ஒரு ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணக்கூடிய டீம் எதுவுமே கிடையாது. பட் அவங்களே குழப்பிக்கிறாங்க. ஈவன் நான் இப்ப என்ன கேப்டன்சி இஷ்யூ பத்தி பேசும்போது யோசிக்கிறேன். ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ராஜஸ்தானுக்கு ஆடணும்னு நினைச்சா கூட வெளியே எந்த டீம் போனாலும் அவனுக்கு ஒரு சூர்யாக்கும் கேப்டன்சி ரோல் வெளியே இருக்கு. ஜஸ்பிரீத் எல்லாருக்கும் சொல்றேன், சூர்யா, திலக் ஆல்சோ டு an extent. பும்ரா, சாண்ட்னர் ஓகே ஐபிஎல் லெவல்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணதில்ல. பட் அகைன் வருண் எனி ஃபைனல் தாட்ஸ் ஸ்வாட் பத்தி? வேற எதுவும் இல்லை, சேம் அந்த ஸ்குவாட் காம்பினேஷன் இருக்குது. லாஸ்ட் டைம் கூட திலக் வர்மா ஒழுங்காக ஆடலைன் அகைன் வெளியே தள்ளி மறுபடியும் வேற ஒருத்தர் உள்ளே புஷ் பண்ணி, ஸோ அந்த மாதிரிலாம் இந்த டைம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும்னு தோணுது. பிளேயரோட கான்ஃபிடன்ஸ் அஃபெக்ட் ஆகாமல் ஆரம்பத்திலே தெளிவாக இதுதான் நம்ம பண்ண போகிறோம், இவன் ரோல் இதுதான் அவங்க சிக்னிஃபை பண்ணிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது டீமில். அதான் நான் நினைக்கிறேன். பர்ஃபெக்ட். அதுதான் என்னுடைய ஃபீலிங்ஸ் ஆல்சோ அபவுட் திஸ் டீம். ஓவராலாக வந்து அவங்க கிட்ட மெட்டீரியல் இது ரா சப்ஸ்டன்ஸ் இருக்கான்னு கேட்டேன்னா 100% இருக்கு. ப்ராபப்ளி பெஸ்ட் டீம் ஆன் பேப்பர் இந்த ஐபிஎல்ல. ஆனால் இதுதான் வந்து ரொம்ப வருஷமா அவங்களோட சினாரியோ. பட் அவங்க அதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணதே இல்லை. ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் தான் மேக்ஸிமைஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுக்கு சேலஞ்சாகவே இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. அப்படியே ஸ்க்ரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். நம்ம ஃபைனலாக க்ளோஸ் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேச வேண்டிய விஷயங்கள் பேசிடுவோம். விச் இஸ் ஃபர்ஸ்ட் திங், பிளேயர் யூ ஆர் வாட்சிங் அவுட் ஃபார் இட் மும்பை இந்தியன்ஸ் இந்த சீசன். நான் சொல்கிறேன் ரோஹித் சர்மா. ஓகே அம்ருத்? நான் வந்து 2 பேரை சொல்லலான் இருக்கேன். ஒன்று வந்து வில் ஜாக்ஸ், இன்னொன்று வந்து திலக் வர்மா. வில் ஜாக்ஸ் வந்து அவனோட பவுலிங் எபிலிட்டி நான் இந்த வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் சரி ஏதோ அப்படி இப்படின்னு போட்டு விக்கெட் எடு. ஏன்னா இப்போ லீட் ஸ்பின்னராக இருக்கும் வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்து இஃப் தே டோன்ட் பிளே மயங்க் மார்க்கண்டே இல்ல அதர் பிச்சஸ், அப்போ சாண்ட்னர் கூட, அப்போ வந்து சாண்ட்னர் டசன்ட் கோ ஆல்வேஸ் ஃபார் விக்கெட்ஸ். வில் ஜாக்ஸ் வந்து அந்த விக்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். அதுக்காக வந்து ஐ வில் கோ ஃபார் வில் ஜாக்ஸ். ஆல்சோ பேட்டிங் பவர். இப்போ அவனை வந்து தூக்கி நீங்க வந்து 5லயோ 6லயோ போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஹி கம்ஸ் டாப் த ஆர்டர் மேபி சான்ஸ் இல்லை. ஸ்கைக்கு அப்புறம் வரலாம் ஃப்ளோட். இப்போ திலக்க வந்து ஃப்ளோட்டரை யூஸ் பண்ணா அப்படி இருந்தா he is useful in 2 dimension also in fielding. அப்படி இப்படி அவனை ஃபினிஷரா தான் யூஸ் பண்ணுவாங்க தோணுதுடா எனக்கு. ஏன்னா அவன் அங்கதான் எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கான் இங்கிலாந்துக்குமே. அந்த லியம் லிவிங்ஸ்டன் ரொம்ப நாள் ஒரு ரோல்ல வச்சு அவங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தானுங்க. அந்த ரோல்ல தான் வில் ஜாக்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆனா இங்கிலாந்துக்கு. ஸோ இங்கேயுமே ஃபினிஷரா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு பஞ்சமே கிடையாது. அண்ட் என்ன பொறுத்த அளவுல வில் ஜாக்ஸ் இஸ் a better finisher than ஹர்திக் பாண்டியா நான் சொல்லுவேன். ஹர்திக் பாண்டியா வந்து நான் ஃபினிஷரா பார்க்க மாட்டேன். அவனுக்கு வந்து அந்த ஒரு 14-15th ஓவர்ல என்ட்ரி பாயிண்ட் இருந்தா தான் அவனுக்கு கரெக்ட். அவனுக்கு வந்து ஒரு 17th 18th ஓவர்ல என்ட்ரி பாயிண்ட் கொடுத்தானா அவனுக்கு அவ்வளவா செட் ஆகாது. அதுக்கு வில் ஜாக்ஸே பெட்டர்னு எனக்கு தோணுது. அந்த அன்னைக்கு எந்த பாண்டியா டான பாவான்னு நமக்கு தெரியாது. திடீர்னு நம்ம ஃபைனல்ஸ்ல வந்த பாண்டியா மாதிரி வந்து திருட்டு சுத்தினாலும் கஷ்டம் தான். சோ லைக் இந்த வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸ் வந்து ஒரு லேபிள். லைக் லாஸ்ட் சீசன் அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அவன் 6-7ல பெருசா அடிக்கல, 3ல போடலாமா இல்ல, அதனாலதான் திலக் வர்மா கீழே வந்தான். சோ அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் அங்கதான் வந்துச்சு. பட் இந்த வேர்ல்ட் கப்ல வந்து ப்ரூவ் பண்ணிட்டான் அந்த ரோல் நான் பர்ஃபெக்டா பண்ணுவேன் அப்படிங்கிறப்போ அவங்க அங்கேயே தான் வச்சுக்குவாங்க. அண்ட் சாண்ட்னரோட ஃபினிஷிங் பேட்டிங் எபிலிட்டிஸ், பவுலிங்ல செம எக்கனாமிக்கலா போட்டாலும் விக்கெட் எடுக்கல. பட் பேட்டிங்ல வேற லெவல்ல எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கான் அவன். ஸோ அவனுமே ஃபைனல்ஸ்ல பார்த்தோம், அவனுமே கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு அந்த ஃபினிஷிங் ரோல் வில் ஜாக்சன் சாண்ட்னர் பாத்துக்குவாங்க. விக்கி ப்ரோ? ஈவன் திலக் வர்மா, நான் செகண்ட் பிளேயர் சொல்ல வந்து திலக் வர்மா தான் மறந்துட்டேன். விக்கி ப்ரோ பிளேயர் டு வாட்ச்? திலக் இன்னொன்னு எனக்கு ஹிட்னா அண்ட் வில் ஜாக்ஸ் தான் இந்த சீசன். ஓகே, எனக்கு 100% ரோஹித் சர்மா தான். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறது ரோஹித் சர்மாவோட சீசனுக்காக தான். ஸோ ரோஹித் கண்ணி அது ஓகே. பட் இல்லைனாலும் நான் ஒரு நியூட்ரலா இருந்திருந்தாலும் இந்த சீசன் ரோஹித் சர்மா எப்படி ஆடுறான் அப்படின்னு பாக்குறதுக்கு எக்ஸைட்டடா இருந்திருப்பேன். 38 வயசுல 39 வயசுல ஒருத்தன் வந்து இவ்வளோ ட்ரிவனா, இவ்வளோ மோட்டிவேட்டடா, இவ்வளோ எஃபர்ட் போட்டு வந்து விளையாடுறான்னா அதுக்கு எனக்கு பார்க்கணும்னு தான் தோணும். அவ்வளோதான் அது பேசிக்கா. மற்றபடி அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை எனக்கு அதை பற்றி சொல்றதுக்கு. மோஸ்ட் ரன்ஸ் அண்ட் மோஸ்ட் விக்கெட்ஸ்? விக்கெட்ஸ் லார்ட் ஷார்துல். ரன்ஸ் என்னோட இது அது ராகுல் ஷார்துல் தான். டேய் குடுக்குற ரன்ஸ் இல்லடா, அடிக்கிற ரன்ஸ். I'll go for bye, very bye. ரோஹித். ஓகே, வருண்? எனக்கும் பெரிய பாய் தான் ரன்ஸ். அகைன் எனக்கு பவுலிங் வந்து தெரில, பட் நான் வந்து பும்ரா சொல்கிறேன். ஓகே, விக்னேஷ்? எனக்கு வந்து பேட்டிங்ல ஸ்கை அண்ட் பவுலிங்ல வந்து பும்ரா. ஓகே,
நான் அப்படியே விக்கி ப்ரோ வழிமொழிகிறேன். பேட்டிங்ல ஸ்கை, பவுலிங்ல பும்ரான்னு தான் எனக்கும் தோணுது. ஸோ அதை எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டு தோணிட்டு இருக்குது என்னன்னு தெரியல பாப்போம். ம், அது வந்து டிஃபால்ட்ரா. அவன் வந்து அவனுக்கு பேட் சீசன்னாலே 20 விக்கெட் எடுத்திருப்பான் அந்த டீம். கடைசியாக ஒரு கேள்வி, டாப் 4ல முடிப்பாங்களா மாட்டாங்களா? இப்போதைக்கு நாங்க என்ன பேசியிருக்கோம்னு சொல்லிடுறேன். டிசி வந்து டாப் 4ல முடிப்பாங்க அப்படின்னு 2 பேரும் அக்ரி பண்ணோம். ஹைதராபாத் வந்து டாப் 4ல முடிக்க மாட்டாங்கன்னு 2 பேரும் அக்ரி பண்ணோம். இப்போ மும்பை இந்தியன்ஸ் டாப் 4ல முடிப்பாங்களா வாய்ப்பு மாட்டாங்களா? இருக்கு. 100% வாய்ப்பு இருக்கு. ஓகே, வருண் எனக்கு 3 or 5. தேர்ட் முடிப்பாங்க இல்ல 5th முடிப்பாங்கங்கடியா? சரி, டாப் 4 முடிப்பாங்களா எஸ் ஆர் நோ சொல்றா? நான் நோவே சொல்றேன். ஓகே, ஸோ ரூத் எஸ், வருண் நோ, விக்கி ப்ரோ எனக்கு எஸ் தான். கண்டிப்பா டாப் 4. எனக்கும் எஸ் தான். ஸோ திஸ் மை செகண்ட் டீம் இந்த டாப் 4 அப்படின்னு சொல்லிக்கொண்டு வேற இந்த பாயிண்ட்டும் இல்லைன்னா இந்த வீடியோவை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ யா, தேங்க்யூ ஃபார் டியூனிங் இன் டு டக் அவுட் டாக்ஸ். மும்பை இந்தியன்ஸோட ப்ரிவ்யூ முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம மஞ்சள் சட்டைக்கு வருவோம். 2 6th டைட்டில் டீமையும் சேர்த்து கவர் பண்ணிடலான் இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து சிஎஸ்கே பற்றி இருக்கும். அந்த சொக்காவில் சந்திப்போம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அன்டில் நெக்ஸ்ட் டைம், தேங்க்யூ ஃப்ரம் டக் அவுட் டாக்ஸ். பாய்.